ஹாய், குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எறாவும் கீரையும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோங்க. யூஸ்வலாக எறா பண்ணுற மாதிரி தான், பட் அதில் கீரை ஆட் பண்ணி ஒரு கிரேவியாக பண்ணும்போது எல்லோரும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்கங்க. கீரை தனியாக சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அது டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்களே. அதுக்கு ஒரு 1/2 கிலோ எறாங்க வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீரை ஒரு கட்டு கீரை வச்சுருக்கேங்க. இதில் நீங்கள் என்ன கீரை வேணாலும் போட்டுக்கலாம், பட் நான் சிறுகீரை போட்டிருக்கேன். ஏன்னா முளைக்கீரையில் வந்து நிறைய தண்டு இருக்கும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் கீரை மட்டும்னா சிறுகீரையில் உங்களுக்கு ரொம்ப தண்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இப்படி பொடிசாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வெங்காயம் இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, ஒரு 10 பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இவ்வளோ தாங்க நம்ம சமையலுக்கு தேவையானது. இப்போ அடுப்பு ஏற்றிடலாம் வாங்க. கட்டை அடுப்பை ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கடாய் வச்சுக்கலாங்க. வர்ஜின் எல் ஆயில், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ் தெரியுமா? எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். கொதிக்க வேணும். என்ன கொதிக்கிறதுக்கு முன்னாடி அவசரம். வந்துட்டாங்க, எறா வாசனை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க பார். இப்போ கருவேப்பிலை போட்டுருவாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டு தட்டி வச்சிருக்கோம் பூண்டு அதான். கடலெண்ணெயில் சமைக்கும் போதுங்க அது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து கடலெண்ணெயில் தான் சமைப்போம். நாங்களே அந்த பச்சடியெல்லாம் பண்ணும்போது அந்த கடலெண்ணெயில் தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். ஊறுகாய் கூட நிறைய பேர் வந்து நல்லெண்ணெயில் பண்ணுவாங்க. ஆனால் கடலெண்ணெயில் பண்ணுறது தான் அது ரியல் டேஸ்ட் ஊறுகாய் எல்லாத்துக்கும் கூட. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம்.
உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏய் குட்டி குட்டி குட்டிமா, வெயிட் பண்ணுங்க, வருது வெயிட் பண்ணுங்க, இருங்க. இப்போ நம்ம எறாவை ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ஊற்ற வேண்டாம். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும் எறாலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ரொம்ப ஹாப்பி இல்லை இந்த கோழியெல்லாம், ஸோ ஹாப்பி தேர். இந்த எறாக்காக கத்தாமல் கொஞ்சம் ரைஸ் கொடுத்தா எறா ரெடி ஆகிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் மேனேஜ் ஆகிப்பாங்க. இல்லைனா கடாய் பக்கத்துலேயே ஏறி உட்காந்துப்பாங்க போல் இருக்கே. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுது. ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. எறாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாமா? யா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் அந்த கீரை வேகிற அளவுக்கு. மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு வாட்டி கிண்டி விடலாங்க. இது இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணும். இன்னும் கொஞ்சம் கூட அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கீரை வந்து அந்த தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தொக்காக வரும்போது நம்ம இறக்கிக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு பார்த்துக்கலாம். வெரி நைஸ். உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பர் இல்லை? பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இல்லை? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே?
அவ்வளோதாங்க, இந்த தொக்கு ரெடி. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். சூப்பர் இல்லையா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப சூடாக்கே. ரொம்ப நல்லா இருக்குங்க. வெரி நைஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, see you next week. Bye bye.